welcome to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. Selva Victorville. Indiki June 18th and Toronto temperature 23 degrees Celsius and time 9:18 p.m. Indiki show start பண்ணதுல கொஞ்சம் delay ஆயிட்டது. Sorry about that. So quick indiki agenda la என்னென்னலாம் நடக்க போகுது ஷோல என்று let's take a look. First top of the hour la Alberta Canada Day and திருப்பி stage 3 of the reopening திறக்க போகுது எல்லாமே சாய் restrictions திறக்க போகிறத பற்றி இன்றைக்கு Alberta Mayor Jason Kenney வந்து அதை பற்றி சொல்லியிருந்தார். So we are going to watch that. Then இன்னொரு கலையரங்கம் இன்றைக்கு Prime Minister Justin Trudeau international travel வந்து Canadian செய்கிறதுக்கு ஒரு கோவிட் வேக்சின் பெற்றதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒரு வேக்சின் ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் வேக்சின் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஃபாலுக்கு கொண்டு வரதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். So we are also going to watch that. Then கலையரங்கத்தில் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங் மாயா மாயம் நீ பர்ரா ஸ்ரேயா ஸ்ரீனிவாசன். தென் வழக்கம் போலவே கரன்சி வெதர் அண்ட் நியூஸ் வித் PS சுதாரணம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டாக அல்பர்டாவில் வந்து இப்போ நிறைய பேர் வேக்சின்ஸ் போட்டபடியால் 70.2% வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் வேக்சின் டோஸை போட்டுட்ருந்தோம். இட்ஸ் அபவுட் 2.6 மில்லியன் பீப்புள். ஸோ அதனால் வந்து கேனடா டே வந்து அவங்களோட restrictions எல்லாம் ஈஸாகி அவையில் வந்து ஸ்டேஜ் 3 ஆஃப் த ரீஓப்பனிங் வந்து என்டர் ஆக போயினோம். விச் மீன்ஸ் வந்து அவுட்டோர் லிமிட்டேஷன்ஸ் ஒன்றும் இருக்காது அண்ட் இன்டோரில் வந்து ஒரு பேண்ட்ஸும் இருக்காது. ஸோ எல்லாமே திருப்பி வந்து நார்மல் மாதிரி ஓப்பன் பண்ணப்படும். ஸோ அதுக்கு வந்து அல்பர்டா மேயர் ஜேசன் கெனி என்ன சொல்லியிருந்தார் என்றால் தாங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டார்கெட்டை நாங்கள் மீட் பண்ணபடியால் நாங்கள் வந்து கேனடா டே வந்து நாங்கள் ஸ்டேஜ் 3 என்டர் ஆக போகிறோம். எல்லாத்தையும் திருப்பி ரீஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் பட் ஸ்டில் இப்போ யாருக்கும் கோவிட் இருந்தால் அவையில் வந்து செல்ஃப் ஐசோலேட் ஸ்டில் பண்ணத்தான் வேண்டி இருக்கும். அண்ட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சீனியர் ஹோம்ஸில் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிவினோம். பட் யூஸ்வல் அல்பர்ட்டாவில் எல்லா இடத்துலையும் இனி வந்து கேனடா டேக்கு பிறகு வந்து கேனடா டே 2 மாஸ்க் எல்லாம் போட வேண்டிய தேவையாக இருக்காது. எக்ஸப்ட் சில சிட்டிஸ் இல்லாட்டி பிஸ்னஸ் வந்து அவையில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணால் போட வேண்டி இருக்கும். இல்லாட்டிக்கு அந்த ரூல்ஸ் வந்து ஈஸ் ஆகப்படும். ஸோ அது லக்கி அல்பர்டன்ஸ். ஸோ அவர் சொல்லியிருந்தார் அதை பற்றியும். அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ வார வீக்கெண்ட் வந்து இந்தியிலிருந்து 30,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து 30,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஒன்டாரியோவில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்டாரியோவில் இருந்தால் செகண்ட் டோஸ் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டோஸும் நீங்கள் என்ன போட்டிருக்க மாட்டீங்க சில நேரம். ஸோ யூ கைஸ் கேன் புக் அஸ் வெல். நீங்கள் வந்து ப்ரொவின்ஷியல் வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம். இல்லாட்டிக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம் ப்ரொவின்ஷியல் லைனுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து 30,000 அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது நெக்ஸ்ட் வீக்குக்காக. ஸோ யூ கைஸ் கேன் புக். On that note 60,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஜூன் 28th வீக் வந்து அவைலபிளாக இருக்க போகுது நீங்கள் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அப்போவும் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து நீங்கள் எந்த mRNA வேக்சின் போட்டிருந்தாலும் செகண்ட் எனி mRNA வேக்சின் ஃபைசர் மொடர்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மே 9th முதல் ஒன்டாரியோவில் வேக்சின் போட்டிருந்தால் டெல்டா வேரியண்ட் இருக்கிற இடம் அண்டு இல்லாமல் எந்த இடத்துலையும் ஒன்டாரியோவில் நீங்கள் வந்து வேக்சின் போட்டிருந்தால் நீங்கள் வந்து உங்களோட செகண்ட் டோஸுக்கு வந்து புக் பண்ணலாம் ஒன்டாரியோவில். அண்ட் ஆல்சோ மே 31st மே 31st முதல் நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்டாரியோவில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து வேக்சினுக்கு புக் பண்ணலாம். எக்ஸப்ட் 12 to 17 years ஓல்டு தவிர நீங்கள் வந்து அடல்ட்டாக இருந்தால் நீங்கள் மே 31st முதல் போட்டிருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணலாம் ஜூன் 28th இருந்து. அண்ட் ஆல்சோ ஆஸ்ட்ராசெனக்கா நீங்கள் போட்டிருந்தால் நீங்கள் வந்து 12 weeks இன்டர்வலுக்கு பிறகு நீங்கள் ஆஸ்ட்ராசெனக்காக நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஆன் தட் நோட் நாசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தவேல் நீங்கள் ஆஸ்ட்ராசெனக்கா வந்து நேற்று சொல்லியிருந்தவேல் அப்படி நீங்கள் போட்டிருந்தால் அவையில் லைக் நீங்கள் ப்ரிஃபர்ட் வேக்சின் வந்து ஃபைசர் ஒரு மெடர்னாவை உங்களோட செகண்ட் டோஸாக போடுங்கன்ட்டு. பட் சில ஆக்கள் இதனால் வந்து ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணினவையல். ஸோ நாசி சொன்னவை நீங்கள் பயப்பட தேவையில்லை. இட்ஸ் ஸ்டில் ஆல் குட். நீங்கள் வந்து செகண்ட் டோஸ் ஆஸ்ட்ராசெனக்கா போட்டிருந்தாலும் ஸ்டில் அது வந்து டோன்ட் வரி அபவுட் இட். இட்ஸ் ஸ்டில் சேஃப் அண்ட் செக்யூர் அண்டு. பட் இதை வந்து ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஏனென்றால் அதுக்கு வந்து மோர் வந்து ரெஸ்பான்ஸ் டு இம்யூன் வந்து காட்டுது. அண்ட் ஆல்சோ வந்து பிளட் கிளாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாத mRNA பேஸ்ட் வேக்சின் போட்டிருந்தால்
இருந்தாலுண்டு ஸோ அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தவேல்னு சொன்னவேல் ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி நீங்கள் செகண்ட் டோஸும் வந்து ஆஸ்ட்ராசெனக்கா இதுன்ட்டு இருந்தார் ஸோ இப்போ டைம் 9:22 p.m. நெக்ஸ்ட் நாங்கள் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி ஜேசன் கெனி மேயர் அல்பர்டா மேயர் வந்து அல்பர்டா ரீஓப்பனிங்கை பற்றி என்ன சொல்கிறான்ட்டு லெட்ஸ் வாட்ச் தட். This is a happy day for Alberta. I am very happy to be here with Health Minister Tyler Shandro for some fantastic news for all Albertans. Yesterday, Alberta officially surpassed the 70% vaccination threshold to trigger stage 3 of Alberta's Open for Summer plan, with 70.2% of eligible Albertans receiving their first vaccine dose. And that means that on July the 1st, on Canada Day, Alberta's public health measures will be lifted and our lives will get back to normal. Since last spring, I've been saying that Albertans should expect since this spring, I've been saying that Albertans should expect a great Alberta summer. Maybe even the best summer ever, given all that we've been through the past 16 grueling months. And that's because I never doubted Albertans. I never doubted that we would reach this milestone together, that we'd pull together as a province, as a people, and get her done in the true Alberta spirit. So today, I want to say, we did it. You did it. And let me say this, thank you. Thank you to the healthcare workers who have worked tirelessly to get needles into arms since December, when that first batch of doses arrived on a cold winter day in Calgary. Thank you to Alberta Health Services for designing and executing a brilliant country-leading rollout strategy that has led Canada in safety and efficiency. But most of all, thank you to the 2.7 million Albertans who have chosen to roll up their sleeves and get the jab. Because of you, we're about to take this huge step forward. In a moment, Minister Shandro will share details on stage 3 and what Albertans need to know about the next steps. But here's the bottom line. On Canada Day, virtually all remaining COVID-19 restrictions will be history. No more limits on weddings or funerals. No more bans on indoor social gatherings. No more limits for gyms, sports, and fitness activities. No more capacity limits at restaurants, in retail, or for places of worship. No more advisories against non-essential travel, so long as you observe travel requirements in other jurisdictions. Instead, we'll get back to doing the things that we all love, the things that make summer in Alberta so special. Backyard barbecues, camping with friends, visiting our parents and grandparents, festivals, movies, and concerts, watching the Stampedes and Elks at McMahon and Commonwealth Stadiums with a cold beer in hand, and yes, the Calgary Stampede. And how awesome it'll be that we open up fully on Canada Day, the day we celebrate the freedoms that we all cherish, that we welcome back fully into our lives all the freedoms that have been limited at times over the past 16 tough months to help save lives. Welcome back. But time 9:26 p.m. So Premier Jason Kenney Alberta Premier சொல்லியிருந்த மாதிரியே Canada Day and எல்லாம் reopening பண்ணோம். So you guys can enjoy. So next நிறைய பேர் வந்து கனடாக்கு ரெஃப்யூஜியாக வந்து கொண்டே இருக்கணும் ஸ்டில் அண்ட் ஈவன் த்ரூ பேண்டமிக்கில் இந்த லாஸ்ட் இயர் பார்த்தா 9,000 ரெஃப்யூஜிஸ் வந்து கனடாக்கு வந்திருக்கணும் டியூரிங் பேண்டமிக் அண்ட் 2019 வந்து 30,000 பீப்புள் வந்து ரெஃப்யூஜிஸாக வந்திருக்கணும் கனடாக்கு. பட் இப்போ வந்து இமிக்ரேஷன் மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிசினோ வந்து இன்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். என்னென்றால் ஒரு நியூ பாலிசி இந்த வார சண்டே வந்து வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே, அதுக்கு முதலே வந்து ஒரு நியூ பாலிசி வந்து கொண்டு வரத்துக்கு அவைகளுக்கு எக்கனாமிக் மொபிலிட்டி பேத்வேஸ் பைலட் மூலமாக இது வந்து 2018 லான்ச் ஆனது. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து 500 ஃபேமிலிஸை வந்து கனடாவுக்கு வந்து ரெஃப்யூஜிஸை செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தப்ப நிறைய தமிழாக்களும் ரெஃப்யூஜிஸை தான் நிறைய பேர் முந்தி வந்திருப்பீங்க. பட் அப்போ வந்து ரெஃப்யூஜிஸை வந்து ஒரு விக்டமாக தான் பார்த்து இருப்பினோம். ஈவன் தோ நிறைய தமிழாக்களுக்குமே நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு ரெஃப்யூஜை மட்டும்தான்
பார்த்தவே. பட் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் ரெஃப்யூஜிஸுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவையிலும் வந்து கனடாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசிட்டாக தான் திருப்பி நம்ம அவையில் வந்து இங்கே வந்தாலும் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவையில் வந்து அசஸ் பண்ணி ரெஃப்யூஜிஸை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் a really good things. ரெஃப்யூஜிஸுக்கு வந்து more refugees can come. அந்த ரெஃப்யூஜிஸ் வந்து அவை பயப்படுத்த விளையாட்டாங்க ஒரு விக்டிம்ஸ் அண்டு அவைகளுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். அண்ட் also on top of that இந்த ப்ரோக்ராம் மூலமாக நியூ இனிஷியேட்டிவ்ஸ் வந்து மோர் ரெஃப்யூஜிஸை கனடாக்கு எடுக்கிறதுக்கும் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரெஃப்யூஜிஸை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அவைகளுக்கு வந்து மோர் அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என்ன சொல்கிறான்றது லெட்ஸ் வாட்ச் தட். At this very moment, more than 80 million people around the world have been forced to flee their homes due to conflict, war, and persecution. From the Middle East to Venezuela to Bangladesh, the world is facing a refugee crisis. When the pandemic landed on our shores more than a year ago, global migration was upended. The entire resettlement system was forced into operating at a reduced capacity due to travel restrictions and health protocols that have been effective at managing the pandemic. As the United Nations High Commissioner for Refugees and my good friend Filippo Grandi said earlier today, COVID-19 stopped so much, but it did not stop war. It did not stop discrimination, and the violence continued. In 2020, we welcomed nearly half of all refugees resettled in the world. Nous avons accueilli près de la moitié des réfugiés réinstallés au monde en 2020. And as the High Commissioner for Refugees recently called Canada, a bright light in a horrible year for refugee resettlement. This speaks to who we are as Canadians, which is open, compassionate, and generous. People from all corners of the globe have sought refuge in Canada, from Poles and Ukrainians in the 19th century to Chilean dissidents in the 1970s, to the over 73,000 Syrian refugees who have started the next chapter of their lives here in Canada. I'm also thinking about the countless individuals and groups who welcome refugees from across the country, from faith communities who sponsor families to neighbors who help to feed them and support them in their journey of integration. But there's another reason that Canada's light shines brightly, and that is the contributions of refugees themselves. In so many ways, we've seen refugees give back to their new communities and their countries, even during the pandemic. So many refugees have gone on to do incredible things for Canada, from athletes like Alphonso Davies, who's competing right now, to jurists like Justice Rosalie Abella, to artists like Kenan. But we see the contributions and the selflessness of refugees in our communities right across Canada. Take Christian Salas, a 26-year-old Syrian refugee who came to New York. Second, I want to talk to you about the work that we are doing with regards to protected persons here in Canada. Despite the challenges of the pandemic, in Canada, we've been able to provide refuge to thousands of asylum claimants. We're now building on the success by increasing the number of protected persons we will welcome this year from 23,500 to 45,000. These are individuals who are in Canada, have been adjudicated by the Immigration, Refugee and Tribunal Board to have refugee status, and who now will get protected person status. And I'm also pleased to report that of that new enhanced goal, we have already extended protected person status to 17,900. Good progress indeed. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi
Hi guys, welcome back. So again in the Sunday வந்து World Refugee Day. So அதுக்கு முதல் வந்து 500 people refugees and இந்த ஃபேமிலிஸை வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அதை தவிர இன்னுமுமே பல ரெஃப்யூஜிஸ் வந்து கனடாக்கு வெறுண்டாவில் வந்து அக்சஸ் பண்ணி அவையிலையும் அக்செப்ட் பண்ணுவினோம். ஸோ அகெயின் 75% தமிழ்ஸ் நாங்கள் தமிழர் வந்து ரெஃப்யூஜிஸை தான் ஒரு முந்தி வந்து நாங்கள் கனடாக்கு. ஸோ திஸ் இஸ் ரியலி கிரேட். இப்போ ரெஃப்யூஜிஸை வாரவேலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவையோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அசஸ் பண்ணி அவையில் செலக்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஸோ முதல் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் ஃபாலுக்கு தான் வந்து 2 டோஸ் ஃபாலாக இருக்க போகுது வேக்சின்ஸ் என்று இருந்தது. பட் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறார் 2 டோஸ் ஃபால் இல்லை, இப்போ வந்து பார்க்கும் பொழுது 2 டோஸ் ஆகஸ்ட்டாக இருக்க போகுதுண்டு. பிகாஸ் ஜூலை எண்ட் ஆஃப் ஜூலைக்கில் வந்து 68 மில்லியன் டோசஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து வரப்போகுது. தட்ஸ் இனஃப் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு வந்து அவங்களோட டோசஸை வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு 33.2 மில்லியன் கெனேடியன்ஸுக்கு அவங்க டோசஸை பெறுறதுக்கு வந்து தட்ஸ் கோயிங் டு பி இனஃப். ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்க போகிறோம் பை எண்ட் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ஆல்சோ முதல் சொல்லியிருந்துச்சுன்னா ஆகஸ்ட்டுக்கு வந்து பை எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஓன்லி 75% ஆட்கள் தான் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருப்பினமண்டு. பட் இப்போ வந்து எங்களுக்கு மோர் வேக்சின்ஸ் வாரப்படியால் இப்போ எல்லா கெனேடியன்ஸும் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 12 வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ப்ரொக்யூர்மெண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து சொல்லியிருந்த இப்போ வந்து மெடர்னாஸ் ஆல்சோ மோர் டெலிவரிஸ் வருது. எண்ட் ஆஃப் ஜூன் அண்ட் ஏர்லி ஜூலையில் வந்து 11 மில்லியன் டோசஸ் ஆஃப் மெடர்னா வருது. அண்ட் ஃபைசரும் வந்து எண்ட் ஆஃப் ஜூலைக்குள்ள 9.1 million Pfizer vaccines வந்து வரப்போகுதுண்டு. So that's a lot of vaccines. So hopefully by end of August we will all be vaccinated. And இப்போ வந்து 1 in 4 eligible Ontarians வந்து அவங்க first doses வந்து பெற்றுட்டோம். And under 1 in 5 Ontarians வந்து fully vaccinated-ஆக இருக்கிறோம். So that's really great. So Procurement Minister Anita Anand என்ன சொல்லியிருக்கிறான்றதை let's watch that. It has been incredible to see Canada's vaccination campaign racing ahead, with more and more Canadians rolling up their sleeves. To date, 3/4 of eligible Canadians have received at least one dose, putting Canada first in the G7, the G20, and the OECD. And second doses are quickly ramping up, with hundreds of thousands being administered daily. Indeed, 400,000 second doses were administered across the country yesterday, approximately. Our government has delivered more than 35 million doses to the provinces and territories, with 30 million doses administered already to Canadians. As a result of those efforts, as the Prime Minister has just indicated today, we are pleased to report that Canada's allocation from Moderna for the month of July is 11 million doses. What's more, these deliveries will be front-end loaded, with nearly 5 million of those doses actually arriving before the end of June, and the balance to be delivered in the first half of July. Along with the 1 million doses that we received from the United States government yesterday, Canada will receive a total of more than 18 million doses of Moderna in this quarter, well over the approximately 12 million doses originally forecasted. As was also mentioned earlier in the week, Pfizer has adjusted its July delivery schedule. Let me be very clear. Canada will still receive 9.1 million doses of Pfizer in July. That has not changed. However, the deliveries in the first 2 weeks will now be lower than originally planned, and deliveries in the last 2 weeks will be higher to compensate and to make up the difference. In total, Canada is now set to receive more than 50 million doses by the end of June and more than 68 million doses by the end of July. This milestone in our vaccination campaign is the culmination of the monumental efforts of my PSPC team, who have worked around the clock since day one, continually negotiating with our suppliers in a relentless push to accelerate deliveries
from later to earlier time periods this year. Our vaccine plan is paying off. We are seeing the results today, and our government will continue to bring millions of doses here for Canadians every single week. As the vaccines continue to arrive, let us pledge to continue to work together to keep each other safe and to finish the fight against COVID-19. We have come so far. Let's keep going. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி நிறைய வேக்சின்ஸுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பனாக இருக்குது இன்றைக்கும். ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் புக் இட் அப் த்ரூ அந்த ப்ரொவின்ஸ் வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம், கால் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ உங்களோட புக் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் டோஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டோஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் இப்போ டைம் 9:38 PM. நிறைய பேர் வந்து கெனேடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்த நாங்கள் கனடா US பார்டர் வந்து வர மண்டே ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் பண்ணிவினமா, இப்போ கோவிட் வேக்சின் ஏற்கனவே போட்டிருந்தால் அவைகளுக்கு வந்து பார்டர் திறப்படுமாண்டு. பட் இன்றைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒஃபிஷியலி வந்துட்டுது. அது வந்து இன்னுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கத்தான் போயினோம். எக்ஸ்டெண்டட் ஒரு இன்னும் அடிஷ்னலாக 1 மந்த்துக்கு until July 21st இன்னுமே பார்டர் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்க போகுதுண்டு ஃபார் நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார், பிகாஸ் நாங்கள் வந்து நிறைய பேர் வேக்சின் போட்டுட்டாலும் ஸ்டில் எல்லாருமே வந்து செகண்ட் டோஸ் இன்னும் போடலை. அண்ட் கொஞ்சம் கேசஸ் இருந்தாலுமே ஸ்டில் கேசஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் லைக் டூ ரிஸ்கி திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பார்டரை. அண்ட் யூஎஸ்லேருந்து இங்கே ஆக்கள் வந்தாலும் அவையில் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தாலும் அவையில் வந்து எங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம், அவையில் வேக்சினேட்டடாக இருந்தாலும். ஸோ அதுவும் ரொம்ப ரிஸ்கி. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி 4th wave பார்க்க அவசியம் இல்லைன்றபடியால் லைக் வீ கேன் வெயிட் அண்ட் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு வந்து மினிஸ்டர் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் பிளேயர் வந்து ஏற்கனவே ஃபுல்லி வேக்சினேட் போட்ட ஆக்களுக்கு வந்து என்னென்ன பிளான் பண்ணுறோம், என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க போகிறோம்ன்ற பற்றி மோர் டீட்டெயில்ஸ் மண்டே வந்து சொல்கிறோம்ன்ட்டு ஒஃபிஷியலாக சொல்லியிருந்தார். ஆன் தேட் நோட் நிறைய பேர் வந்து இப்போ ஃபுல்லி வேக்சினேட் பண்ணினால் ட்ராவல் பண்ண விரும்புவீங்கள், இன்டர்நேஷ்னலி வந்து வேறு கண்ட்ரீஸுக்கு போக விருப்பப்படுவீங்கள். பிகாஸ் 2 years ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கனடாலே இருந்துட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஏதாச்சும் போனால் அங்கே வந்து ஒரு காட்டுறதுக்கு ப்ரூஃப் சில நேரம் கேட்பினோம். ஸோ கனடா வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இதுக்கு வந்து 2 ways ஆஃப் ட்ராக்கிங்கை பிளான் பண்ணுது. இப்போதைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் போயிட்டு கெனேடியன்ஸ் திருப்பி வந்தால் ஒரு ஆப் மூலமாக அரைவ் கேன் ஆப் என்ற ஒரு ஆப் மூலமாக வந்து வாரவேல்ட ப்ரூஃப் அவையோட கெனேடியன்ஸோட ப்ரூஃப் அவையில் வேக்சின் போட்டுட்டோம்ன்றதை காட்டுறதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறதுக்கு இந்த ஆப் மூலமாக அவையில் வந்து காட்டுறதுக்கு அவையில் பிளான் பண்ணினோம். இது வந்து கம்மிங் வீக்ஸ் வந்து இதை பிளான் பண்ணி இதை கொண்டு வரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார். அவையில் வந்து இதை கொண்டு வர போயிருந்தோம்ன்ட்டு. ஆல்சோ another one வந்து நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஆஃப் வேக்சின் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரத்துக்கு அதை அவர் சொல்லியிருந்தார். இந்த ஃபோலுக்கு தான் அவையில் வந்து அதை கொண்டு வர பிளான் பண்ணினோம்ண்டு. அண்ட் அதை வந்து வேறு கண்ட்ரீஸுக்கு நாங்கள் போயிருக்கல அவையில் வந்து அதை பார்த்தால் அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமெண்டு. பட் இதில் வந்து என்ன பிரச்சனை என்றால் இப்போ சில்ட்ரன் அண்டர் 12 yearsக்கு வந்து வேக்சின் ஒருத்தர் போடையில். ஸோ அதனால் வந்து சில நேரம் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். அவையில் வேக்சின் போடாதபடியால் அவையில் வந்து குவாரண்டைன் பண்ண வேண்டிய சில நேரம் இருக்கும் வேறு கண்ட்ரீஸுக்கு போனால். ஸோ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தால் நாங்கள் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணித்தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து க்ரியேட் பண்ண வேணுமெண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி பை ஃபால் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்து இப்போ செல்ஃப் ஐசோலேட் பண்ணி கொண்டிருக்கிறார் G7 சப்மிட்டில் இருந்து வந்த பிறகு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை பற்றின்றதை லெட்ஸ் வாட்ச் தட். This morning, I want to share some important updates about vaccine deliveries, supporting communities, and our plan to safely reopen. Let's start with news on vaccines. Canada is getting millions more Moderna doses brought forward from our summer shipment schedule into June, and we're locking in shipments for the first half of July. We've worked hard with Moderna to make this happen, and we're also getting extra doses from the US. Minister Anand will have the breakdown of the numbers later this morning, but here's the bottom line. Just like we surpassed our delivery numbers for the first quarter this year, we're doing the same for the spring quarter. That'll mean for the end of June, as promised, we'll be at well over 50 million doses total.
And by the end of July, will be over 68 million doses for Canadians. I want to thank Minister Anand, her department, and our teams in Washington, D.C. and around the world who are working to get Canadians as many doses as quickly as possible. A big shout out as well to Minister Haidu and everyone at the Public Health Agency and the National Operations Centre for coordinating the rollout across the country. We'll have more details to share next week about shipment dates for the new Moderna doses. And of course, we'll provide that information to the provinces and territories right away so that they can plan to get those doses into arms as quickly as possible. Because that's what this is about. Getting you your vaccine as soon as possible, getting it to your parents, friends, and neighbors, because every dose keeps someone safe, and every dose is a step closer to the end of this pandemic for Canadians. Together, we will get through this crisis. No one and no community will be left behind. On that note, I want to give an update on support for Saskatchewan First Nation in Ontario. In the last few weeks, COVID-19 cases have risen very quickly in the community, mostly among children. At the end of May, we approved a deployment of the Canadian Rangers to help get the situation under control. Alongside the community, they've worked very hard to keep people safe. But even so, cases remain far too high. That's why we're approving additional support from the Canadian Armed Forces for Saskatchewan First Nation. The Armed Forces will be in the community until at least the end of the month to help with everything from isolation sites to delivering food. Finally, this morning, I want to address some recent developments in the House of Commons. The work we do in Parliament matters. And it matters because it affects you, your family, and your communities. In the House right now, we're working to extend support that millions of Canadians need to get through the final stretch of this pandemic, from the wage subsidy to small business loans to the sickness benefit. Let's be clear. These benefits will end in a few weeks if the Conservative Party and the opposition parties continue to obstruct our efforts to pass legislation. We are working on two tracks in terms of proof of vaccination for Canadians who wish to travel. First of all, in the initial phase, we're going to be working with the ArriveCan app in ways that people can upload an image of their paper proof of vaccination or online proof of vaccination so that the border agents on their return to Canada can verify indeed that they are fully vaccinated. That's something that we will have in place in the coming weeks so that people can have a few more options if they're fully vaccinated this summer. But for the fall, in the medium term, we are working with the provinces to establish a national certification of vaccination status that will be easily accepted around the world for people who need to travel internationally. And that will involve working together with the provinces, because the provinces, of course, have your health data and your vaccination status. And we want to make sure we're both protecting privacy and protecting jurisdictions, but getting a clear federal notification that other countries can see that we have that you've been fully vaccinated. So that's what we're working on for the medium term, but there is a solution for the coming weeks through the ArriveCan app. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Good evening Canada, sponsored by Home Life Future Realty Inc. Silva Vetrivel. ஸோ நாங்கள் ஃபாலுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களை கோவிட் வேக்சின் போட்டதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி பை ஃபால் நாங்கள் நல்லா இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கோம். ஸோ அடுத்ததாக
போன டிசம்பரில் வந்து லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் ஃபிலிப்ஸ் வந்து கரீபியன் போயிருந்தார். திருப்பி வரும்பொழுது வந்து ஏற்கனவே வந்து ஒன்டாரியோ பப்ளிக் ஹெல்த் ட்ராவல் பண்ண வேண்டாம் என்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்ட பிறகு போயிருந்தபடியால் அவர் வந்த பிறகு அவர் வந்து எப்போது அப்பாலஜைஸ் பண்ணி அவர் ரிசைன் பண்ணியிருந்தார் தன்னோட ஜாப்பில் இருந்து. ஸோ கரண்ட்லி வந்து மெர்லி ஃபுலர்டன் வந்து அந்த பொசிஷனில் இருந்தார். பட் இவர் திருப்பி வந்து ப்ரீமியர் டக் ஃபோர்ட் அவர் ரிப்ளேஸ் பண்ணி திருப்பியும் ராட் ஃபிலிப்ஸை வந்து லாங் டேர்ம் கேர் மினிஸ்டரை வந்து அசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ அகெயின் வந்து அவர் மட்டுக்கும் இல்லை, இன்றைக்கு வந்து நிறைய அவர் தன் கேபினெட்டில் மினிஸ்டர்ஸை வந்து அசைன் பண்ணியிருக்கிறார். மோர் டைவர்ஸ் டீமாக நிறைய வந்து யங் பீப்புள் அண்ட் டைவர்ஸ் மெம்பர்ஸ் அவர்கிட்ட வந்து கேபினெட்டில் இருக்கக்கூடியதாக அவர் வந்து மோர் பீப்புளை அசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரொவின்ஷியல் வெப்சைட் போனால் நீங்கள் வந்து யார் யார் அசைன் ஆகிருக்கிறோம்னு போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ time 9:47 p.m. Next we are going to go to currency. Sri Lanka and India is still high. Sri Lanka வந்து இப்போ 168 rupees இருக்குது and India 60 rupees போகுது. So let's take a look at the currency. பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 168 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. So ராட் ஃபிலிப்ஸ் வந்து இப்போ லாங் டேர்ம் கேர் மினிஸ்டராக இருக்கிறார். முந்தி டிசம்பரில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன், ஐம் சாரி அபவுட் தட். ஸோ இப்போ time 9:49 p.m. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் கனேடிய செய்திகளுக்கு போக போகிறோம். கனேடிய செய்திகள் வித் PS சுதாகர். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். டெல்டா மாறுபாட்டின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை கனேடிய பொது சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டாம் இந்த அறிவித்தலை இன்று வெளியிட்டார். டெல்டா மாறுபாடு இப்போது அனைத்து மாகாணங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு பிரதேசத்திலும் பதிவாகியுள்ளதாக டாம் கூறியிருக்கின்றார். இந்த வாரம் கனடாவில் டெல்டா மாறுபாட்டின் உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை 66% உயர்ந்திருக்கிறது. இன்று வரை 2000க்கும் மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட டெல்டா மாறுபாட்டின் தொற்றுக்கள் கனடாவில் பதிவாகியுள்ளன. 3 நாட்களுக்கு முன்னர் இந்த எண்ணிக்கை 1187 இருந்தது என கனேடிய பொது சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடா அமெரிக்கா எல்லை கட்டுப்பாடுகள் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கனடாவின் தடுப்பூசிகளின் இலக்கை அடிப்படையாக கொண்டு கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் முடிவுகள் எடுக்கப்படும் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார்.
75% கனேடியர்கள் முதல் தடுப்பூசியையும் 20% இரண்டாவது தடுப்பூசியையும் பெற்ற பின்னர் தனது அரசாங்கம் எல்லை கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் எனவும் ட்ரூடோ தெரிவித்தார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கான தடை கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாத இறுதிக்குள் கனடா 68 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இதன் மூலம் முன்னர் எதிர்பார்த்ததை விட அதிகளவில் கனேடியர்கள் இரண்டாவது தடுப்பூசிகளை பெற முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த மாத இறுதிக்குள் 50 மில்லியன் தடுப்பூசிகளை கனடா பெற்றுக்கொள்ளும் எனவும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்தார். ஆல்பர்டா மாகாணம் கோவிட் கட்டுப்பாடுகளை கனேடிய தினமன்று நீக்க முடிவு செய்திருக்கிறது. மாகாண முதல்வர் ஜேசன் கெனி இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். குறைந்தது ஒரு கோவிட் தடுப்பூசியை தகுதியானவர்களில் 70% அல்பர்டாவில் இதுவரை பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில் 2 வாரங்களில் கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்க மாகாண அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று அமைச்சரவை மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று இந்த மாற்றத்தை அறிவித்தார். இன்றைய மாற்றத்தில் முக்கியமாக நீண்டகால பராமரிப்பு அமைச்சராக ராட் பிலிப்ஸ் பதவியேற்கின்றார். பிலிப்ஸ் கடந்த டிசம்பர் மாதம் தனது அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். கனேடிய பொதுமக்கள் பயணம் செய்ய வேண்டாம் என கூறப்பட்ட போது ரகசியமாக கரேபியன் தீவுக்கு பிலிப்ஸ் விடுமுறை சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை தவிரவும் இன்றைய அமைச்சரவை மாற்றத்தால் பல இளைய உறுப்பினர்களுக்கு புதிய பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back. Thank you PS Sudharan for Canadian செய்திகள். இப்போ டைம் 9:54 PM. ஸோ அடுத்ததாக கியூபெக்கில் ஒரு குட் நியூஸ். இப்போ கரண்ட்லி வந்து ஆக்டிவ் கேசஸ் போன ஆகஸ்ட்டில் குறைவாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ தான் ரொம்பவே குறைவாக இருக்குது. இப்போ கரண்ட்லி 1505 ஆக்டிவ் கேசஸாக கியூபெக்கில் இருக்குது. ஆகஸ்ட்டில் 1519 கேசஸ் இருந்தது. ஸோ இப்போ இன்னும் குறைவாக இருக்குது. தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் நியூ கேசஸ் லெஸ் தென் 200 தான் இருக்குது. 127 நியூ கேசஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களோட கியூபெக்கில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்டும் ரொம்பவே குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த நிறைய ஆட்கள் வேக்சின் போட கோவிட் ஸ்ப்ரெட்டும் ரொம்பவே குறையுது. ஸோ ஹோப்ஃபுல்லி என்ன மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் ஆகி யூ கைஸ் கேன் என்ஜாய் இட் அஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் good evening Canada. Last portion we are going to go to weather, but அதுக்கு முதல் I know இந்த வீக்கெண்டும் ரொம்ப ஹார்டாக இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி, நிறைய பூல்ஸ் என்னமும் இந்த வீக்கெண்ட் திறக்க போயினோம். 46 பூல்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் ட்ராண்டோவில் திறக்க போயினோம் திஸ் வீக்கெண்ட். அண்ட் நீங்கள் போகிறண்டால் நீங்கள் சும்மா போயில்லாத ஏற்கனவே நீங்கள் ரிசர்வ் பண்ணி இருக்க வேணும் அவங்க சிடியின் வெப்சைட் மூலமாக. அண்ட் 45 minutes நீங்கள் ஒரு பூல், எந்த பூல் ஓப்பனாக இருக்குதோ நீங்கள் அங்கே ரிசர்வ் பண்ணலாம். ஆன் தட் நோட், இந்த ஃப்ரைடே மட்டுக்குமே இன்றைக்கு காலமேக்கிலேயே 54,000 ரிசர்வேஷன்ஸ் ஏற்கனவே வந்துட்டு அவள் சொல்லியிருந்துச்சு. ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்ட் போகிற பிளான் பண்ணால் ஹெடாகவே லைக் இன்றைக்கி நைட் ஒரு நாளைக்கு மார்னிங்கே நீங்கள் புக் பண்ணிடுங்கோ. ஸோ நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் இது புக் பண்ணுறதுக்காகவே நியூ அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது. 7,000 நியூ அக்கௌண்ட்ஸ். ஸோ more people weather ரொம்ப warm-ஆ இருக்கிறபடியால் I know you guys want to book it. So நீங்கள் கூடிய சீக்கிரமே புக் பண்ணிவிட்டு you guys can go and enjoy. And operating hours இப்போதைக்கு 4 to 8 PM weekdaysல இருக்கும் and 10:30 AM to 8 PM weekends இருக்கும். பட் ஜூன் 30க்கு பிறகு ரெகுலர் ஹவர்ஸாக தான் அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் இப்போதைக்கு 25% கெப்பாசிட்டியில் தான் அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நீங்கள் போனால் உங்களோட நேம், கான்டாக்ட், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவினோம் ஃபார் கான்டாக்ட் ட்ரேசிங் as well. So இப்போ டைம் 9:56 PM. So let's take a look at our weather. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை.
டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back. So அடுத்ததாக லாஸ்ட் போர்ஷனை நாங்கள் கலையரங்கம் பார்க்க போகிறோம். We have a beautiful treat, ஒரு சாங் மாயா மாயம் நீ. அந்த சாங்கை பாடுற ஸ்ரேயா ஸ்ரீனிவாசன் and musical lyrics by Sri Vijay Raghavan. So let's take a look at the song.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் கனடா அண்ட் பேக் ஹோம் கொலாபரேஷன் அண்ட் நீங்கள் வேண்ட மோர் சாங்ஸ்க்கு பார்க்க போகிறீங்களா யூடியூப்பில் ஸ்ரீ பிரதர்ஸ் அண்ட் வி ஸ்டோடி அண்ட் டைப் பண்ணி நீங்கள் வேண்ட மோர் சாங்ஸை பார்க்கலாம். அண்ட் கனடாவில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க. ப்ளீஸ் சென்டர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட சாங்ஸ் டான்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புங்க. வி வில் ப்ளே இட் இன் அவர் கல்யாணம் as well. ஸோ இப்போ டைம் 10:04 PM in Toronto. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து குட் ஈவினிங் கனடா ஷோ வந்து ஆப் மூலமாக பார்க்க வேணுமெண்டா iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் GEC தமிழ் என்று நீங்கள் டைப் பண்ணால் எங்களோட ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கேருந்தும் பார்க்கலாம். ஸோ ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆப் மூலமாகவும் நீங்கள் GEC தமிழ் என்று டைப் பண்ணி குட் ஈவினிங் கனடாவை பார்க்கலாம். ஸோ இப்பொழுது குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடா திங்கட்கிழமை சந்திக்கும். நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோடு யூடியூப், ஃபேஸ்புக், IPTV மற்றும் GEC தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்திரி. நன்றி நேயர்களே.